இந்தியா மற்றும் இலங்கை சிறையில் இருந்த தலா 52 மீனவர்கள் பரஸ்பரம் அந்தந்த நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் 2வது நாளாக அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்தது. இந்திய இலங்கை மீனவர்களிடையேயான நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை டெல்லியில் புதனன்று நடந்தது. இலங்கை அமைச்சர் ரஜிதா செனரத்னேவும் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் சரத்பவாரும் நடத்திய இப்பேச்சுவார்த்தையில் இலங்கை சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்களை விடுவிக்க ரஜிதா செனரத்னே ஒப்புக்கொண்டார். அதேபோல இந்திய சிறைகளில் இருக்கும் இலங்கை மீனவர்களை விடுவிக்க இந்திய தரப்பும் ஒப்புக்கொண்டது. அதன்படி இந்திய இலங்கை சிறைகளில் இருந்து தலா 52 மீனவர்கள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டனர். நடுக்கடலில் இரு நாட்டு மீனவர்களும் அந்தந்த நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 51 மீனவர்கள் இந்திய கடலோர காவல்படை கப்பல் மூலம் காரைக்கால் அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக இரு நாட்டு அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் டெல்லியில் வியாழனன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா தரப்பில் மத்திய கால்நடைத்துறை செயலாளர் தலைமையிலும் இலங்கை தரப்பில் அந்நாட்டு மீன்வளத்துறை செயலாளர் தலைமையிலுமான அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள இலங்கை மீனவ அமைப்பின் பிரதிநிதி ஆல்பர்ட் ஜஸ்டின் சூசோ இரு நாட்டு மீனவர்களும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இருதரப்பு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்றும் கூறினார். மீனவர் பிரச்சினை குறித்த இந்திய இலங்கை பேச்சுவார்த்தையின் முக்கிய அங்கமாக இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளின் சந்திப்பு ஜனவரி 20ஆம் தேதி சென்னையில் நடக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.